அன்புள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாகும். அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிற ஜும்ஆ தொழுகை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த தருணத்தில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த அறிவுரைகளை பற்றி திருமறை குர்ஆனில் ஒரு அத்தியாயத்தில் ஒரு சில வசனங்களில் இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அந்த அறிவுரைகளை அறிந்து பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அந்த அறிவுரைகளை சொல்லக்கூடியவர்களாக, அதன்படி நம்முடைய பிள்ளைகளை நடக்க வேண்டும் என்று வழிகாட்டக்கூடிய பெற்றோர்களாக நாம் இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் அந்த அறிவுரைகளை இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம். திருமறை குர்ஆனுடைய பல்வேறு வசனங்கள் பல இடங்களில் பல நபிமார்களுடைய வரலாறுகளை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று முன் வாழ்ந்த நல்ல மக்களுடைய வரலாற்று சான்றுகளையும் திருமறை குர்ஆனில் இறைவன் சொல்லி காட்டுகிறான். அந்த வரலாறுகள், அந்த சம்பவங்கள் எல்லாம் மனிதர்கள் நேர்வழி பெற வேண்டும் என்கிற அடிப்படையில், மறுமையிலே வெற்றி பெற வேண்டும், இந்த உலகத்திலே நல்ல மக்களாக வாழ வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த சம்பவங்களை திருமறை குர்ஆனில் இறைவன் சொல்லி காட்டுகிறான். இது ஏதோ எக்காலத்திலோ நடந்த ஒரு கதை, ஒரு சம்பவம், ஒரு வரலாறு என்று அறிவதோடு மட்டுமல்லாமல் அது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று, அது நாம் கடைபிடிக்க அடிப்படையான தேவையான ஒன்று என்பதை புரிந்து கொண்டு திருமறை குர்ஆனுடைய வரலாற்று சம்பவங்களை அறிந்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடிய மக்களாக நம்முடைய சந்ததிகளுக்கு எடுத்து சொல்லக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது. பெரும்பாலான வசனங்களில் நபிமார்களுடைய வரலாறுகளை இப்படித்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நல்ல அடியார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் இப்படித்தான் சொல்லி காட்டுகிறான். இதிலிருந்து நீங்கள் நேர்வழி பெற வேண்டும், அறிவுரை பெற வேண்டும், உங்களுடைய தவறுகளை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையிலே திருமறை குர்ஆனில் பல வரலாற்று சம்பவங்களை இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்கிற ஒரு நல்ல மனிதர், இறைவனுக்கு அடிபணிந்த, இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நல்லடியார். அவர் தன்னுடைய மகனுக்கு தான் வாழுகிற காலகட்டத்தில் செய்த போதனைகளை திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவர் என்னெல்லாம் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொன்னாரோ அதை அல்லாஹ் எடுத்து சொல்றான். எதுக்கு எடுத்து சொல்றான்? திருமறை குர்ஆனுடைய பக்கங்கள் அதிகமாக வேண்டும், வசனங்கள் நிறைந்து காணப்பட வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் கட்டுக்கதைகளாக சொல்லி காட்டுகிறானான்னு கேட்டா அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டல. இதன் மூலமாக நீங்கள் நேர்வழி பெற வேண்டும், உங்களுடைய தவறுகளை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும், சரியான அடிப்படையில் உங்களுடைய குழந்தைகளை வளர்க்க செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையிலே அந்த வரலாறுகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒவ்வொன்றாக நம்ம பார்ப்போம். மனிதனுக்கு அடிப்படையாக இந்த உலகத்திலே இறைவனுக்கு செய்யக்கூடிய கடமையாக அடிப்படை என்னன்னு கேட்டா, படைத்த இறைவனுக்கு இணை கற்பிக்க கூடாது. இந்த உலகத்திலே மனிதன் இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். வமா கலக்குதல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகத்தான் நான் படைத்திருக்கிறேன் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும், இறைவனுக்கு இணை கற்பிக்க கூடாது. இறைவனுக்கு இணை கற்பித்து விட்டால் இறைவன் கடுமையாக கோபப்படுகிறான். இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இந்த அடிப்படையை தன்னுடைய மகனுக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. யா புனைய, என் அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விடாதே. இந்த ஷிர்க லதுன்முன் அதீம், இணை கற்பித்தல் என்பது மகத்தான அநீதியாகும். சாதாரண பாவம் கிடையாது. இருக்கிற அநீதியில மிகப்பெரிய கடுமையான அநீதி என்னன்னு கேட்டா அல்லாஹ்விற்கு இணை கற்பிப்பது, அல்லாஹ்வுடைய இடத்துல வேற ஆளை கொண்டு போய் வைப்பது.
அல்லாஹ்வுக்கு இருக்கிற ஆற்றலை போல ஒரு கடவுள் ஒரு சிலைக்கு ஒரு மனிதனுக்கு இருக்கிறது என்று நம்புவது. இப்படி அல்லாஹ்வுடைய இடத்தை வேறு யாருக்காவது கொடுத்தால் இறைவன் கடுமையாக கோபப்படுகிறான். அது இறைவனுக்கு செய்யக்கூடிய மகத்தான அநீதி. அதை விட பெரிய பாவம் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. கொலை செய்வது கிடையாது, விபச்சாரம் கிடையாது, திருடுவது கிடையாது. உலகத்திலே மிக பெரும் பாவம் எதுவென்றால் இறைவனுக்கு இணை கற்பித்தல். இதை தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொல்றான். நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு என்றாவது ஒரு நாள் இந்த வசனத்தை சொல்லி அல்லாஹ் இணை கற்பிக்க கூடாதுன்னு சொல்றான், நாம இணை கற்பித்து விடக்கூடாது, உன்னுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுக்கு துரோகம் செஞ்சிடாத என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறோமா? யாருமே சொன்னது கிடையாது. தௌஹீதை விளங்கி கொண்ட மக்கள் கூட சொன்னது கிடையாது. அவன் மதரசா போயிடுறான், அஜரத்துமார் பார்த்துக்குவாங்க, அவர் சொல்லிடுவாரு. நம்மளுடைய வேலை என்னங்க? பிள்ளைகளை பெத்தெடுத்துட்டா போதுமா? ஒரு மிஷின் மாதிரி ஒரு பட்டத்தை தட்டா ஒவ்வொரு பொருளா உண்டாக்கி ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டா போதும். உண்டாக்கி தள்ளுதா இல்லையா? அல்லது ஆடு மாடுகள் குட்டி போடுதா இல்லையா? அது போன்றா? அப்ப நாம ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறோம் என்றால் அதை சரிவர வளர்க்க வேண்டும். அது நம் மீது கடமையாக்கப்பட்ட பொறுப்பு. அவனுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்ல வேண்டும். இறைவன் எப்படிப்பட்டவன், அவனுக்கு இணை கற்பித்து விடக்கூடாது என்பதை எடுத்து சொல்லணும். அது அஜர்த்து சொல்லிக்குவான், நம்ம நகற்று விடக்கூடாது. நாம உட்கார்ந்து சொல்லணும், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடாது, எதுவெல்லாம் இணை கற்பிக்கக்கூடிய காரியமாக இருக்கிறதோ அதை உன்னுடைய வாழ்க்கையில செஞ்சிடாத என்று நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும். பயான் நடக்குது, போய் கலந்துக்க என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல், பள்ளிவாசல்ல தொழுகை நடக்குது, அந்த தொழுகையில போய் கலந்துக்க என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல், நாம பல வசனங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லணும். அல்லாஹ் மறுமையில கேட்பான், நீ சொன்னையான்னு கேட்பான். உன் பிள்ளைக்கு நீ மார்க்கத்தை சொன்னாயா, இஸ்லாத்தை எடுத்து சொன்னாயா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிற பொழுது, இறைவா நான் மதரசாவிற்கு அனுப்பிவிட்டேன், தொழுகைக்கு போடான்னு சொன்னேன், அது மட்டுமா உன்னுடைய வேலை, அது மட்டுமா உன்னுடைய கடமைன்னு அல்லாஹ் கேட்பான். அப்ப எதுக்கு இந்த அறிவுரைகளை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான்? அவர் எப்படி தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொன்னாரோ நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லுங்கள். உட்கார வச்சு நம்ம அறிவுரை சொல்லணும், போதனை செய்ய வேண்டும். இதை மட்டும் சொல்லல, மேலும் தொடர்ச்சியாக அடுத்து இறைவனுக்கு இணை கற்பிக்க கூடாது என்று சொல்லிவிட்டு இறைவன் எப்படிப்பட்டவன், அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை பற்றி சொல்லி காட்டுறாங்க. ஒரு கடுகளவு உள்ள பொருள் ஒரு பெரிய பாறைக்குள்ள ஒளிந்திருந்தாலும், அல்லது பூமிக்குள் ஒளிந்திருந்தாலும், அல்லது 7 வானங்களில் ஒளிந்திருந்தாலும் அதையும் இறைவன் கொண்டு வருவான். இன்னல்லாஹ லத்தீஃபுன் கபீர், இறைவன் நுட்பமானவன், நன்கறிந்தவன். இறைவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? ஒரு சின்ன கடுகளவு பொருள் அதை கீழே தவற விட்டுட்டோம் நீங்க, அதை தேடி எடுப்பதற்கு ரொம்ப சிரமம் நமக்கு. படைத்த இறைவன் எப்படிப்பட்டவன்? அந்த அளவு பொருள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அந்த பொருளை இறைவன் கொண்டு வந்து விடுவான். அவ்வளவு நுட்பமானவன், நன்கறிந்தவன். இந்த அறிவுரையை தன்னுடைய பிள்ளைக்கு சொல்றார். இந்த அறிவுரையில என்ன விளங்குது? சின்ன கடுகளவு பொருளை கொண்டு வர சக்தியுடைய இறைவன் நாம செய்யக்கூடிய எந்த பாவமாக இருந்தாலும் மறுமையிலே அதை கொண்டு வந்து விடுவான். அதை விட்டு நம்மை மறைக்க செய்ய முடியாது. நேரெல்லாம் எடுத்து காட்டுவான், நீ செய்த பாவம் இது. எனவே நாம் இந்த உலகத்திலே பாவம் செய்யாத ஒரு மனிதனாக, அப்படி பாவம் செய்து விட்டால் அதற்காக மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு அடியானாக நாம் மாற வேண்டும். தன்னுடைய பிள்ளைக்கு இறைவனுடைய வல்லமையை சொல்லி இறைவன் இப்படிப்பட்ட ஆற்றல் உடையவன் என்ற அறிவுரை சொல்லுகிறார் என்றால் அதற்கு அடிப்படை காரணம், இறைவன் இப்படி சக்தி உடையவன், இறைவனுடைய கண்களிலிருந்து நம்மால் தப்பிக்க முடியாது, நாம பாவம் செய்யக்கூடாது என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லணும். எப்பயாவது சொல்லியிருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய ஆற்றல் எப்படிப்பட்டதாக இருக்கும் தெரியுமா? சொன்னதே கிடையாது. நம்ம என்ன செய்வோம்? உங்க அத்தா யார் தெரியுமானா நாமளே பெருமையா பேசிக்குவோம். நம்முடைய பிள்ளைகள்கிட்ட நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை சிலாகித்து பெருமைப்படுத்தி
உடைய அத்தாவை போல இந்த உலகத்தில் யாருமே இல்லை, இந்த ஊரில் யாருமே இல்லை, நான் மிகப்பெரிய ரவுடியாக்கும் என்றெல்லாம் தன்னுடைய அருமை பெருமைகளை என்ன செய்வார், தன்னுடைய பிள்ளைக்கு சொல்வார். அதற்கெல்லாம் நேரத்தை ஒதுக்கி நான் அந்த காலத்தில் அப்படி பண்ணேன், இப்படி செய்தேன், இப்படி பல பேரை ஓட விட்டேன் என்றெல்லாம் வசனம் பேசக்கூடிய பெற்றோர்கள் இறைவனுடைய வல்லமையை பற்றி சொல்லியிருக்கிறார்களா? நாம சொல்லணும், நம்முடைய பிள்ளைகளை அமர வைத்து அல்லாஹ் மிகப்பெரிய வல்லமை உடையவன், மிகப்பெரிய ஆற்றல் உடையவன், நாம என்ன பாவம் செய்தாலும் அதை அல்லாஹ் கொண்டு வந்து விடுவான். உலகத்தில் எப்படியெல்லாம் அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். மனிதன் செய்கிற அந்த பாவத்தை பதிவு செய்வதற்காக, அதை கவனிப்பதற்காக பல்வேறு ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சிருக்கிறான். 2 வானவர்களை வைத்து நாம செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் கண்காணிக்கிறான், அதை பதிவு செய்கிறான். கழுத்தில் ஒரு குறிப்பேடு மாட்டியிருக்கிறான் அல்லாஹ். செல்போனில் மெமரி கார்டு மாட்டுவதை போல கழுத்தில் ஒரு பாகம், அந்த பாகத்தின் மூலமாக நாம செய்யக்கூடிய நன்மை தீமை அனைத்துமே பதிவாகின்றது. இப்படி ஏகப்பட்ட ஏற்பாடுகள் மனிதன் செய்யக்கூடிய நன்மை தீமையை பதிவு செய்வதற்கு அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறான். மறுமையில தப்பிக்கவே முடியாது. அந்த எல்லா ஏடுகளையும் பதிவு செய்த ஆதாரங்களையும் அல்லாஹ் நமக்கு எதிராக மறுமையில போடுவான். இப்படி நம்முடைய மகனுக்கு சொல்லி வளர்க்கிற பொழுது அவன் என்ன செய்வான், இறைவனுடைய பயம் உள்ளத்துல ஆள் மனதுல பதிவாகிவிடும். சின்ன குழந்தையா இருக்கிறப்ப சாப்பாடு ஊட்டுகிற பொழுது சாப்பிட மாட்டேங்கிறான் என்பதற்காக இந்த பூச்சாண்டி வருது, இந்த பேய் வருது, சைத்தான் வர்றான் அப்படின்னு சொல்லி பயம் காட்டி சோறு ஊட்டக்கூடிய பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகள் தீமை செய்கிற பொழுது உங்க அத்தா அடிச்சு போடுவாரு, உங்க அம்மா குச்சி எடுத்தாங்கன்னா அவ்வளவுதான், உடம்பு வீங்கி போயிடும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய பெற்றோர்கள் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் நம்மை தண்டித்து விடுவான், அல்லாஹ் நரகத்தில் போட்டுருவான், இது போன்ற பாவத்தை செய்யாது என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை செய்திருக்கிறோமா? நீ தீமை செஞ்சனா ஒத்தா அடிப்பாரு, ஒத்தா வந்தான்னா அவ்வளவுதான், பெல்ட் எடுத்தான்னா சாட்டை வர பிஞ்சு போயிடும் என்று சொல்லக்கூடியவங்க அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிற, அல்லாஹ் தண்டிச்சிருவான், நீ அதை செய்யாத என்று நம்ம சொல்லணும். அவன் என்ன செய்வான், அத்தா இருக்கிறப்ப பாவம் செய்ய தீமை செய்யாம அல்லாஹ் ஒழுக்கமா நல்ல விளையாட்டா இருப்பான். அத்தா போனதுக்கு அப்புறம் எல்லா சேட்டைகளையும் பண்ணுவான். அப்ப நம்ம என்ன செய்யணும், எல்லா நேரத்திலும் கண்காணிக்கக்கூடிய இறைவன் இருக்கிறான், அவனிடத்திலிருந்து தப்பவே முடியாது என்று ஆழ் மனதில் பதிய வைக்கிற பொழுது அந்த பிஞ்சு நெஞ்சில் இறைவனுடைய அச்சம் மேலோங்குகிற பொழுது நல்ல மனிதனாக அவனுடைய வளர்த்தெடுக்கப்படுவான். இல்லைன்னு வைங்க, பாவம் செய்யக்கூடியவனாக, அத்தாவுக்கு மட்டும் பயப்படக்கூடியவனாக, ஒரு கட்டத்தில் தோளுக்கு மேல் வளர்ந்து விட்டான் என்றால் அத்தாவாவது வாப்பாவாவது என்று யாருக்குமே பயப்படாத ஒரு சூழல்ல எல்லா தீமைகளும் செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். முதலாவதாக இறைவனுடைய பயத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்த வேண்டும். அதை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்க, அழகாக நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்றாங்க. அடுத்ததாக இன்னொரு அறிவுரை, தன்னுடைய பிள்ளையை இறைவனை வணங்க வேண்டும் என்பதை பற்றியும், இந்த உலகத்திலே முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றியும் மூன்றாவதாக என்ன செய்யறாங்க, தன்னுடைய பிள்ளைக்கு அறிவுரை சொல்றாங்க. யா புனைய, என் அருமை மகனே, அகிமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டு. தொழப்போன்னு சொல்லல, என்ன சொல்றாங்க, தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். தொழுக போனா ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு தொழுகைக்கு போ அப்படிங்கிற அர்த்தமும் வரும். தொழுகை நிலைநாட்டு என்றால் எவ்வளவு நேரம் தொழுகை இருக்கிறதோ அந்த 5 நேர தொழுகையும் நிலைநாட்டுவதுதான் தொழுகை நிலைநாட்டுவது என்று அர்த்தம். தன்னுடைய மகனுக்கு எப்படி அறிவுரை சொல்றாங்க, தொழுகையை நிலைநாட்டு. நாம சொல்லி இருக்கிறோமா, அந்த தொழுகையில நம்மிடத்துல மிகப்பெரிய ஓட்டை இருக்கிறது. அருகாமையிலே பள்ளிவாசல் இருக்கும், தொழுகைக்கு நம்ம வரமாட்டோம். யாராவது பேசி கொண்டு இருக்கிற பொழுது அந்த பேச்சிலே ஈர்க்கப்பட்டு அப்படி பேசிக்கிட்டே நம்முடைய நேரத்தை கழிப்போமே தவிர, பள்ளிவாசலில் பாங்கு சத்தம் கேட்டாலும், தொழுகைக்காக யாராவது அழைத்தாலும், இறைவனை சந்திக்க வேண்டும், இறைவன் முன்னால் நின்று தொழ வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே தோன்றினாலும் ஷைத்தான் அந்த நேரத்திலே நமக்கு தவறான எண்ணங்கள், தவறான பேச்சுகளில் மிகப்பெரிய அளவிற்கு சிலாகித்து உள்ளத்தில் ஒரு ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி விடுகிறார். அது அப்படி மேலோங்கி பரவாயில்ல, நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம், நம்ம சொல்றதை கேட்கிறாரு, நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் அவர்கிட்டன்னு சொல்லி என்ன செய்வாரு, பேசிக்கிட்டே இருப்பார், தொழுகைக்கு வரமாட்டார். இப்படி தொழுகையிலிருந்து
தொழாமல் விலகக்கூடிய மக்கள் பெரும்பாலான மக்களை பார்க்கிறோம். நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு தொழுகை ஏவ வேண்டும், நீங்களும் தொழ வேண்டும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனை வணங்கக்கூடியவராக இருந்த காரணத்தினால் தன்னுடைய பிள்ளைக்கு அழகான முறையில் அறிவுரை சொல்றாங்க. என்ன அறிவுரை சொல்றாங்க? தொழுகை நிலைநாட்டு. நாம என்ன செய்யணும்? நம்முடைய தொழுகையை சீர்படுத்த வேண்டும். 5 நேரம் தொழுகையை விடாமல் தொழ வேண்டும். பிறகு நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லணும். இதை சரி செய்யாம நம்ம இந்த அறிவுரையை சொன்னோம்னா, நீ முதல்ல ஒழுக்கமா தொழுக போட்டா நான் அதுக்கப்புறம் நான் தொழுகைக்கு வர்றேன் அப்படின்னு நம்மளை எதிர்த்து என்ன செய்வான் நம்முடைய பிள்ளைகள் பேசுவார்கள். எனவே நாம சரியாக இந்த தொழுகையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த தொழுகையிலே குறைபாடு ஏற்பட்டு விட்டால் மறுமையினுடைய கேள்வி விசாரணை என்பது மிகப்பெரிய கடுமையான அளவிற்கு மாறிவிடும். தொழுகையை பற்றி தான் எல்லாம் மறுமையில ஃபர்ஸ்ட் விசாரணை. அதுல சரியா நம்ம பதில சொல்லிட்டோம்னு வைங்க, பிறகு எல்லாம் கேட்கக்கூடிய அனைத்து கேள்வி லேசா இலகுவா நம்ம சொல்லிட்டு தப்பிச்சிடலாம். நம்ம தொழுகையில கோட்டை விட்டு குறைபாடுடையவர்களாக நம்முடைய மரணத்தை அடைந்து விட்டோம் என்றால் மறுமையில இந்த தொழுகை சம்பந்தமான கேள்வியில நம்ம பதில் சொல்ல முடியாது. பிறகு அல்லாஹ் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளும் கடினமாக அமைந்துவிடும். தொழுகை நிலைநாட்டு என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும். அதே போன்று அடுத்ததாக தன்னுடைய பிள்ளைக்கு அறிவுரை சொல்கிறார், வஅமுர் பில் மஅரூஃப், நன்மையை ஏவு, வன்ஹ அனில் முன்கர், தீமையை தடு, உனக்கு ஏற்படுவதை நீ சகித்துக்கொள். எவ்வளோ பெரிய அறிவுரையும் பாருங்க. இந்த உலகத்தில் முஸ்லீமா தொழுதா மட்டும் போதாது, நன்மையான காரியங்களை செய்தால் மட்டும் போதாது, பிற மக்களுக்கு நன்மையான காரியங்களை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. தீமையை தடுக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது. தீமையை தடுக்காமல் இருந்தால், நன்மையை ஏவாமல் இருந்தால் நம்முடைய மறுமை நிலை என்பது ரொம்ப துரதிர்ஷ்டவசமாக அமைந்துவிடும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மகனுக்கு நன்மையை ஏவ சொல்றாங்க, தீமையை தடுக்க சொல்றாங்க. நன்மையை ஏவுவது பிரச்சனை கிடையாது, தீமையை தடுப்பது கண்டிப்பாக பிரச்சனை ஏற்படும். ஒரு தீமையை ஒரு மனிதர் செய்து கொண்டிருக்கிறார், அந்த தீமையை தடுக்கிற பொழுது அந்த தீமையை செய்தவர் கடுமையான அளவிற்கு கோபப்படுவார். கோபத்தை வார்த்தைகளால் திட்டக்கூடிய சில மக்கள் இருப்பார், கோபத்தை தன்னுடைய பலத்தால் காட்டக்கூடிய மக்களும் இருப்பார். இப்படி சிரமங்கள் ஏற்படக்கூடிய அந்த நேரத்தில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, உனக்கு ஏற்படுவதை சகித்துக்கொள். நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற பொழுது உனக்கு கண்டிப்பா பிரச்சனை வரும். அப்படி வருகிற பொழுது அந்த பிரச்சனையை சகித்து கொள்ள வேண்டும். ஏன்னா இவ்வளவு பிரச்சனை வருது, தாங்க முடியாத அளவுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க, எல்லோரும் போல நம்ம என்ன செய்வோம், நல்லதை மட்டும் செஞ்சுட்டு பேசாம விட்டுருவோம். யாருக்குமே நல்லதை ஏவ வேண்டாம், தீமையை தடுக்க வேண்டாம், நாசமா போய் தொலையட்டும், நாம தப்பிச்சுக்கலாம், நாம மட்டும் நல்லா இருக்கலாம் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி விடும். எது? நமக்கு கிடைக்கக்கூடிய துன்பங்கள், நமக்கு கிடைக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே ஷைத்தான் இது போன்ற எண்ணத்தை ஏற்படுத்தி விடுவார். அதனால் லுக்மான் அவங்க தன்னுடைய மகனுக்கு இதை சொல்லிவிட்டு, உனக்கு இதனால் சில கஷ்டங்கள் ஏற்பட்டால் உனக்கு ஏற்படுவதை சகித்துக்கொள், சபர் செய்து கொள். அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? நன்மையை ஏவு, தீமையை தடுன்னு சொல்லணும். அதை நம்ம சொல்லாம இருக்கிறோம். அவன் என்ன செய்யறான்? நன்மையை செய்வது கிடையாது, தீமையை செய்யறான். நன்மை ஏவு, தீமையை தடுன்னு சொல்லுகிற பொழுது நமக்கு அல்லாஹ் இப்படி கடமையாக்கி இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட நம்முடைய பிள்ளைகள் பிற நண்பர்களுக்கு என்ன செய்வாங்க? இஸ்லாத்தை எடுத்து சொல்வாங்க. அழகான அடிப்படையில் இஸ்லாத்தை சொல்லி வார்த்தெடுக்கப்படுகிற குடும்பங்களுடைய பிள்ளைகளை பாருங்க, அழகான முறையில் நடந்துக்கிறாங்க, அழகான முறையில் பேசுறாங்க. தன்னோடு நண்பர்களாக பழகக்கூடிய மாற்று மத நண்பர்களுக்கு இஸ்லாத்தை அழகான முறையில் எடுத்து சொல்றாங்க. ஆனால் நம்முடைய பிள்ளைகள், பெரும்பாலான பிள்ளைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறார்கள்? இஸ்லாத்தை எடுத்து சொல்லாத பிள்ளைகளாக, நன்மையை செய்யாமல் தீமையை அதிகமாக செய்யக்கூடிய பிள்ளைகளாக பெரும்பாலான பிள்ளைகள் இருக்கிறார்கள். எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு இது போன்ற அறிவுரைகளை சொல்ல வேண்டும். இதை வெறுமனே காதில் கேட்டுட்டு ஜும்மா முடித்த பிறகு ஜும்மாவுக்கு பிறகு சாப்பாடுலாம் சாப்பிட்டு அசருக்கு வருவாங்க. சில பேர்கிட்ட நம்ம கேட்போம், மத்தியானம் என்ன பயான் பண்ணாங்க? யோசிப்பார், என்ன பயான் பண்ணாங்க? யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பார். அசர் தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு போகிறப்ப இந்த தலைப்பில் பேசினாரு. எவ்வளோ நேரம் யோசிக்க? அரை மணி நேரம் யோசித்து அவர் தக்பீர் கட்டி நின்னா அதில் கூட யோசனை ஓடும்.
யாருக்கு தெரியாது, உள்ள ஓடினாலும் ஓடும். என்ன தலைப்பு என்னன்னு கேட்டார், என்னன்னு சொல்றது, நம்ம வேற பயானில் கேட்டிருக்கோம், முன்னாடியே வந்திருக்கிறோம், நம்ம சொல்லாமல் போனால் அசிங்கமாக போயிருமே அப்படி என்ன பேசினாரு தொழுகையில் ஓடிக்கிட்டே இருக்கு. இதைத்தான் பேசினாரு. தொழுகை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த தலைப்பில் பேசுகிறாரு. அப்போ நம்ம கேட்குறோம், கேட்டுட்டு என்ன செய்கிறோம், அப்படி இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடக்கூடிய மக்கள் பெரும்பாலான மக்கள் இருக்கிறாங்க. அப்படி இருந்து விடக்கூடாது. செவி வழியாக கேட்ட அந்த செய்தியை உள்ளத்திலே பதிவு செய்து விட வேண்டும். ஆரம்ப காலகட்டத்தில் என்ன செய்வாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகை நடத்தி சூரா ஓதுவாங்க. அந்த சூறாவை மனனம் செய்து பின்னாடி நின்று தொழக்கூடிய சகாபாக்கள் அதை கேட்டு மனனம் செய்வார்கள். இப்படி கேட்டு ஒரு குரானை முழுவதும் மனனம் செய்த சகாபாக்கள் இருக்கிறாங்க. படிக்க தெரியாது, உட்காந்து 1 மணி நேரம் முட்டி மோதி மனப்பாடம் பண்ண மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த குர்ஆனுடைய வாசகங்களை கேட்டு மனப்பாடம் செய்த பல சகாபாக்கள் இருக்கிறோம். வரலாற்று செய்திகளை நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு பயானில் பேசப்படக்கூடிய செய்தியை உள்ளத்தில் பதிவு செய்ய முடியவில்லை. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு வரக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு. ஒரு செய்தியை சொன்னால் மனசில் பதிய வைக்க மாட்டேங்கிறான். என்ன சொன்னீங்க விளங்கலை, உட்கார வச்சு சொல்லி கொடுத்த பிறகும் மறுபடியும் என்ன செய்யறான், தப்பு பண்றான். என்ன காரணம், எல்லா ஆற்றலும் அவனுடைய உள்ளத்தில் இருக்குது, மனனம் செய்யக்கூடிய சக்தி எல்லாமே இருக்குது. அவனுக்கு மனனமாகாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்றால் அவனுடைய குடும்பத்தில் செல்போன்களை அதிகமாக கொடுத்து பழகிட்டான். வீட்டுக்கு போனால் செல்போன் எடுத்து நோண்டிக்கிட்டே இருப்பான். ரீல்ஸ் பார்க்கறது என்ன, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்னு என்னென்ன கர்மாந்திரம் எல்லாத்தையும் பார்த்துருவோம். அப்படி பார்த்தா ஃபோன்களை அதிகமாக பயன்படுத்துகிற பொழுது மனன சக்தி குறைபாடு ஏற்படுகிறது என்று மருத்துவர்கள் சொல்றாங்க. குழந்தைகள்கிட்ட நம்ம என்ன செய்யறோம், அடம் பிடிக்கிறான்னு செல்போனை கொடுத்து ஒரு ஓரத்தில் உட்கார வச்சிடும். அவன் என்ன செய்யறான், அதை பார்த்து மனன சக்தியே குறைஞ்சிருது. நம்ம என்ன சொன்னாலும் விளங்க மாட்டேங்கிறான். திருப்பி சொல்வதற்கு மனதில் பதிந்தால் தானே திருப்பி சொல்ல முடியும், திருப்பி சொல்ல மாட்டேங்கிறான். என்ன காரணம், செல்போன்களினுடைய புழக்கம். யார் செய்யக்கூடிய தவறு, பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறு. பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி அறிவுரைகளை சொல்லாமல் போனை கொடுத்து ஆஃப் பண்ணிடுறது, அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறான். நாம என்ன செய்யறோம், நமக்கு வேலை வெட்டி இருக்குது. உங்களுக்கு வேலை வெட்டி நமக்கு எப்படி முக்கியமோ அதே போன்று நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்வது முக்கியம். வேலை செய்வது எப்படி நமக்கு முக்கியமோ அதுபோன்று நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்வதும் கட்டாய கடமை. ஒன்றை செய்து ஒன்றை நான் செய்ய மாட்டேன்னு சொன்னா ஒன்றில் நீங்க சிறந்து விளங்குவீர்கள், இன்னொன்றில் தோல்வி அடைந்து விடுவீர்கள். பல குடும்பங்களை பார்க்குறோம், சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாடு போயிடுவார். சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை பொருளாதார அடிப்படையில் மேலோங்க செய்யலாம் அப்படின்ட்டு குடும்பத்தை விட்டுட்டு வெளிநாடு போயிடுவார். அப்படி வெளிநாடு போன அந்த சகோதரர்கள், அப்படி போன சகோதரில் ஒரு சில குடும்பங்கள் வழிகேட்டின்பால் சென்ற அந்த பல சம்பவங்களை நம்ம பார்க்குறோம். என்ன காரணம், சம்பாதிக்க போயிட்டாரு, குடும்பத்தை பார்க்கல, பொண்டாட்டிக்கு தேவையானதை செய்யலை. காசு மட்டுமா தேவை பொண்டாட்டிக்கு, அவன் புருஷன் கூட இருக்கணும்னு ஒரு பொண்டாட்டி நினைக்க மாட்டாளா? அதெல்லாம் நினைக்கிறது கிடையாது. காசு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு காசு சம்பாதிக்க வெளிநாடு போயிடுவார். அப்போ இந்த பெண்மணி என்ன செய்வா, புருஷன் இல்லாத இந்த எவ்வளவு வருடங்கள் தன்னுடைய ஆசையை கட்டுப்படுத்த முடியும்? அவன் வழிகேட்டில் போய் விழுந்துடுறான். விழுந்த உடனே ஐயோ குடும்பம் போச்சே, மான மரியாதை போச்சே, காசு பணம் சம்பாதி, உனக்கு அதான முக்கியம்னு நினைச்ச, உனக்கு எல்லாம் கொடுத்துட்டான், உன் குடும்பம் நாசமாக போச்சு. அப்போ நம்ம எந்த நமக்கு கடமையாக்கப்பட்ட அனைத்தையுமே அதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி நாம் அதை சரிவர செய்ய வேண்டும். சம்பாதிப்பது எப்படி முக்கியமோ அதே போன்று பிள்ளை வளர்ப்பும் ரொம்ப முக்கியம். காசு தான் முக்கியம், நீங்கள் அதில் ஆர்வம் செலுத்தினீர்கள் என்றால் புள்ள நாசமாக போயிடுவோம். நாம் அறிவுரை சொல்லாமல் வளர்த்தோம் என்றால், குர்ஆனுடைய வசனங்களை சொல்லாமல், நபிகளாருடைய எச்சரிக்கையை போதிக்காமல் நம்முடைய பிள்ளைகளை தான் தோன்றித்தனமாக விட்டுவிட்டோம் என்றால், காசு பணம் முக்கியம் என்று அதை நோக்கி நம்முடைய பயணங்கள் அமைந்து விட்டால் பிள்ளைகள் நாசமடைந்து விடும். நீங்கள் அதில் முன்னேறிடுவீங்க, குழந்தை வளர்ப்பில் தோல்வி அடைந்து விடுவீர்கள். பல குடும்பங்கள்லாம் நம்ம பார்க்கணும். அப்போ லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மகனுக்கு எப்படி அறிவுரை சொன்னாங்களோ அது போன்ற அறிவுரைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் எடுத்து சொல்லக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு
நம்முடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனுடைய வசனங்களையும் நபிகளாருடைய போதனைகளையும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானார் என்று கூறி ஜும்மாவின் முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.